முதன் மந்திரியின் கரம் மதுராந்தகன் மேல் பட்டதும் அவன் அலறினான். ஐயோ செத்தேன், என்னை தொட வேண்டாம், என் கால்கள் போச்சு. அனிருத்தர் அவனை தூக்குவதை நிறுத்திவிட்டு, இளவரசே தங்களுக்கு என்ன நேர்ந்தது, தங்கள் கால்களுக்கு என்ன நேரிட்டது என்று கவலையுடன் கேட்டார். ஐயா, என் கால்கள் முறிந்தே போய்விட்டன, நடக்க முடியவில்லை, நிற்கவும் முடியவில்லை. முதன் மந்திரி திரும்பி பார்த்து, அடே பல்லக்கை இவ்விடம் கொண்டு வாருங்கள் என்று தம் ஆட்களுக்கு கட்டளையிட்டார். பின்னர், ஐயா இந்த விபத்து எப்படி நேர்ந்தது, தாங்கள் மலையில் தனியாக கிடக்கும் காரணம் என்ன, தங்களோடு வந்த பரிவாரங்கள் எங்கே, தங்களை இவ்விதம் விட்டுவிட்டு அவர்கள் எப்படி போக துணிந்தார்கள், அவர்களுக்கு என்ன தண்டனை விதித்தாலும் போதாதே என்றார். முதன் மந்திரி, யாரையும் தண்டிக்க வேண்டாம், யார் மீதும் குற்றமில்லை. மாலை நேரத்தில் குதிரை மேல் ஏறிக்கொண்டு நான் தான் தனியாக கிளம்பினேன். நதிக்கரை ஓரமாக போய்கொண்டிருந்தேன். திடீரென்று மழை பிடித்துக் கொண்டது. ஒரு பெரிய மின்னல் மின்னி இடி இடித்தது. குதிரை மிரண்டு ஓடியது. நான் இந்த மரத்தின் கிளையில் சிக்கிக் கொண்டு கீழே விழுந்துவிட்டேன். குதிரை எங்கேயோ போய்விட்டது. விழுந்த வேகத்தில் கால் முறிந்து விட்டதோ அல்லது சுளுக்கிக் கொண்டு விட்டதோ தெரியவில்லை. எழுந்து நிற்கவும் முடியவில்லை. நல்ல வேளையாக தாங்கள் இந்த சமயம் இங்கு வந்தீர்கள். இளவரசே, தங்களுடைய தந்தை கண்டராதித்த தேவர் செய்த புண்ணியம்தான் இந்த மட்டும் நான் இங்கே வரும்படி நேர்ந்தது. கொஞ்சம் பல்லை கடித்துக் கொண்டு பொறுத்திருங்கள், பல்லக்கில் தங்களை ஏற்றி விடுகிறேன். மற்ற விவரங்கள் எல்லாம் நாதன் கோவிலில் அடியேனின் இல்லத்துக்கு போன பிறகு கேட்டு தெரிந்து கொள்கிறேன் என்றார் அனிருத்தர். பல்லக்கு அருகில் கொண்டு வந்து இறக்கப்பட்டதும் முதன் மந்திரி இளவரசரை மெதுவாக பிடித்து தூக்கி பல்லக்கினுள் கிடத்தினார். ஆட்களிடம் பல்லக்கை தூக்கி கொண்டு மெல்ல மெல்ல அசங்காமல் போக வேண்டும் என்று கட்டளையிட்டார். தாமும் பல்லக்கின் அருகிலேயே தொடர்ந்தாற்போல் நடந்து சென்றார். சிறிது நேரத்துக்கெல்லாம் நாதன் கோவில் என்று வழங்கிய சுந்தர சோழ விண்ணகரத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அந்த ஊர் பெருமாள் கோயிலுக்கு அருகில் முதன் மந்திரி அனிருத்தரின் மாளிகை ஒன்று இருந்தது. அதற்குள் இளவரசர் மதுராந்தகரை தூக்கி சென்று அங்கிருந்த கட்டிலில் கிடத்தினார்கள். விளக்கு வெளிச்சம் கொண்டு வர சொல்லி பார்த்ததில் கால் முறியவில்லை என்றும் வெறும் சுளுக்குத்தான் என்றும் தெரிந்தது. இளவரசர் கொண்டிருந்த பயமும் சிறிது தெளிந்தது. பெருமாள் கோவிலிருந்து வந்த பிரசாதங்களை இருவரும் அருந்தினார்கள். பின்னர் முதன் மந்திரி, இளவரசே, இனி இரவு நிம்மதியாக தூங்குங்கள். பொழுது விடிந்ததும் தங்கள் விருப்பம் எப்படியோ அப்படியே செய்யலாம். நான் தஞ்சைக்குத்தான் போகிறேன். என்னுடன் வருவதாயிருந்தால் தங்களை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன். ஐயா, தாங்கள் எனக்கு எவ்வளவோ தீங்கு செய்திருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் பரிகாரம் இன்று செய்து விட்டீர்கள். இன்று எனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன். அதற்கு எப்போதும் நன்றி செலுத்துவேன். ஒருவேளை இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் நான் அமரும்படி நேர்ந்தால் தங்களையே முதன் மந்திரியாக வைத்துக் கொள்வேன் என்றான் மதுராந்தகன். அனிருத்தர் அதிசய கடலில் மூழ்கி போனதாக பாவனை செய்து, இளவரசே, சோழ குலத்துக்கு நான் கடமைப்பட்டவன். இந்த குலத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்வதும் இயன்ற உதவி செய்வதும் என் கடமை. ஆகையால் தாங்கள் தனிப்பட எனக்கு நன்றி செலுத்த அவசியமில்லை. ஆனால் தங்களுக்கு நான் ஏதோ தீங்கு செய்திருப்பதாக சொன்னீர்களே, அதுதான் எனக்கு விளங்கவில்லை. நான் தங்களுக்கு மனம் அறிந்து எந்த தீங்கும் செய்ததாக ஞாபகமில்லை. தாங்கள் சற்று பெரிய மனது செய்து தெரியப்படுத்தினால் அதற்கு பரிகாரம் என்ன உண்டோ அதை செய்து விடலாம். ஐயா அனிருத்தரே, தாங்கள் மகா கெட்டிக்காரர், அறிவாளி, ராஜதந்திர நிபுணர் என்பதெல்லாம் உலகம் அறிந்த விஷயம். ஆனால் தங்கள் கெட்டிக்காரத்தனத்தை என்னிடம் காட்ட வேண்டாம். தாங்கள் எனக்கு செய்திருக்கும் தீங்கு எவ்வளவு கொடுமையானது என்பது எனக்கு தெரியாது என்றும் எண்ண வேண்டாம். ஆனாலும் இன்று தாங்கள் எனக்கு செய்த உதவியை முன்னிட்டு அதையெல்லாம் மறந்துவிட போகிறேன். என்னுடைய நன்றியை தங்களுக்கு எந்த விதத்தில் தெரியப்படுத்தலாம் என்று சொல்லுங்கள். ஏதாவது பதில் உதவி செய்யக்கூடியது இருந்தால் கூறுங்கள். அனிருத்தர் புன்னகை புரிந்து, ஆம் இளவரசரே, தாங்கள் நன்றியை செலுத்த வழி ஒன்று இருக்கிறது. தங்களிடம் இந்த கிழவன் கேட்க வேண்டிய வரம் ஒன்றும் இருக்கிறது. இனி இந்த மாதிரி குதிரை ஏறி தனி வழியே கிளம்ப வேண்டாம். முன்னும் பின்னும் பரிவாரங்கள் சூழ ரதத்தில் பிரயாணம் செய்யுங்கள். அதைவிட பல்லக்கில் பிரயாணம் செய்வது நலம். காலம் கெட்டிருக்கிறது. பல காரணங்களினால் மக்கள் மனக்கொதிப்பு அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பழையாறையில் பார்த்தீர்களே. ஆகையால் திறந்த பல்லக்கில் பிரயாணம் செய்வதை காட்டிலும் மூடு பல்லக்கில் பிரயாணம் செய்வது நல்லது. பழுவூர் இளையராணியின் பல்லக்காக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். யாரும் சந்தேகிக்கவே மாட்டார்கள். மதுராந்தகன் அசந்து போனான். அவன் முகத்தில் மறுபடியும் பயத்தின் அறிகுறி காணப்பட்டது. சற்று பொறுத்து சமாளித்துக் கொண்டு, முதன் மந்திரி, என்ன வார்த்தை சொன்னீர்கள்? பழுவூர் இளையராணியின் மூடு பல்லக்கில் என்னை பிரயாணம் செய்ய சொல்வதின் கருத்து என்ன? என்னை அவமானப்படுத்துவது உமது நோக்கமா? இளவரசே, பழுவூர் ராணியின் பல்லக்கில் பிரயாணம் செய்வதை தாங்கள் அவமானமாக கருதுவதை நான் அறியவில்லை. எப்போதிருந்து இந்த எண்ணம் தங்களுக்கு உண்டாகியது? முன்னே எல்லாம் அடிக்கடி தாங்கள் அவ்விதம் போய்க் கொண்டிருப்பது வழக்கமா இருந்ததே. கடைசியாக கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு போய் திரும்பிய பிறகு இந்த நல்ல முடிவுக்கு தாங்கள் வந்திருக்க வேண்டும். மதுராந்தகன் மேலும் திகில் கொண்டான். அவன் முகத்தில் பயத்தின் சாயல் பரவி
பரவியது. முதன் மந்திரி கடம்பூர் மாளிகைக்கு நான் என்று தடுமாற்றத்துடன் ஏதோ சொல்வதற்கு ஆரம்பித்தான். இளவரசே, கடம்பூர் மாளிகைக்கு ஆடி மாதம் 18ஆம் பெருக்கன்று தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையருடன் போயிருந்தீர்கள் அல்லவா? அதைத்தான் சொல்கிறேன். அப்போது தாங்கள் இளையராணியின் பல்லக்கிலே போய்விட்டு திரும்பினீர்கள். அது எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை தான். பல்லக்கு பிரயாணம் என்னை போன்ற கிழவர்களுக்கு உகந்தது. உங்களை போன்ற இளைஞர்கள் யானை மீதோ குதிரை மீதோ பிரயாணம் செய்வது தான் நல்லது. ஆனால் குதிரை பிரயாணத்துக்கு தகுந்த பயிற்சி வேண்டும். தங்களுக்கு உடம்பு சரியானதும் நானே அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறேன். அன்பில் அனிருத்தரே, ஜாக்கிரதை. மேலும் மேலும் என்னை அவமானப்படுத்தும் வார்த்தைகளை சொல்கிறீர். இன்றைக்கு ஏதோ இந்த சந்தர்ப்பம் நேரிட்டு விட்டபடியால் எனக்கு குதிரை ஏற்றமே தெரியாது என்று முடிவு கட்டிவிட்டீர். ஏதோ ஒரு சமயம் பல்லக்கில் சென்றபடியால் எப்போதும் பழுவூர் ராணியின் மூடு பல்லக்கில் நான் போவதாக சொல்கிறீர். உம்முடைய பிராயத்தையும் இன்றைக்கு நீர் எனக்கு செய்த உதவியையும் நினைத்து பொறுத்தேன். இளவரசே, தங்களுடைய பொறுமை எனக்கு மிக மகிழ்ச்சி தருகிறது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது முதுமொழி. தமிழகத்தின் மாபெரும் புலவர் என்ன கூறுகிறார்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலம் தன்னை தோண்டுகிறவர்களை பொறுத்து கொண்டிருக்கிறது. பொறுத்து கொள்வது மட்டுமா, தோண்டுகிறவர்களுக்கு தூய தண்ணீரையும் அளித்து உதவுகிறது. பூமிக்கு உள்ள இந்த குணம் பூமியை ஆள நினைப்பவர்களுக்கும் இருக்க வேண்டும். என்னை போன்ற கிழவன் ஏதாவது தவறாக சொன்னாலும் பூமி ஆள விரும்பும் தாங்கள் பொறுத்து கொள்வது தான் நல்லது. ஐயா, என்ன சொல்கிறீர்? நான் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்புவதாக குற்றம் சாட்டுகிறீரா என்று கேட்டான் மதுராந்தகன். அவனுடைய உதடுகள் துடித்தன, புருவங்கள் நெறிந்தன. பயம் கோபமாகவும் ஆத்திரமாகவும் மாறி வந்ததற்கு அறிகுறிகள் தென்பட்டன. ஆனால் முதல் மந்திரியோ சிறிதும் பதற்றமில்லாமல், இளவரசே, குற்றம் சாட்டுகிறேன் என்று ஏன் சொல்கிறீர்கள்? தாங்கள் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்பினால் அது எப்படி குற்றமாகும்? வீராதி வீரரான விஜயலாய சோழரின் குலத்தில் உதித்தவர் தாங்கள். மகானாகிய சிவனான கண்டராதித்தரின் திருப்புதல்வர். இந்த சோழ சிம்மாசனம் ஏறுவதற்கு தங்களுக்கு பூரண உரிமை உண்டு. அதை தாங்கள் விரும்புவது குற்றம் எப்படியாகும்? அது குற்றம் என்றும், ஆகையால் அதற்காக ரகசியமான சதி முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் யாராவது தங்களுக்கு யோசனை சொன்னால் அதை தாங்கள் நம்ப வேண்டாம். இளவரசே, இந்த கிழவனுடைய வார்த்தையை கொஞ்சம் செவிசாய்த்து கேளுங்கள். தங்களுடைய பெற்றோர்களின் விருப்பம் ஒரு விதமாய் இருந்தது. தாங்களும் அதற்கு இணங்கி சிவபக்தியில் ஈடுபட்டீர்கள். இப்போது தங்கள் மனம் மாறியிருக்கிறது. அதை பற்றி குற்றம் கூற யாருக்கும் உரிமையில்லை. தங்களுடைய உரிமையை தாங்கள் வெளிப்படையாக கேட்கலாம். சக்கரவர்த்தியிடமே தங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்தலாம். அதை விடுத்து கேவலம் காலாமுக கூட்டத்தாரின் ஆதரவை கேட்பதற்காக அமாவாசை இருட்டில் தன்னந்தனியாக கொள்ளிட கரைக்கு போக வேண்டிய அவசியமில்லை. அல்லது சம்புவரையர் மாளிகையில் அர்த்தராத்திரியில் திருடர் கூட்டத்தை போல் கூட்டம் போட்டு சதி பேச்சு பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மாதிரியெல்லாம் தங்களுக்கு யோசனை கூறுகிறவர்கள் தங்களுடைய பரம விரோதிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மதுராந்தகன் பெரும் குழப்பத்துக்கு உள்ளானான். முதன் மந்திரிக்கு இவ்வளவு விஷயங்களும் தெரிந்திருக்கின்றன என்று எண்ணிய போது அவனுக்கு உண்டான வியப்புக்கு அளவில்லை. அதே சமயத்தில் பயம் ஒரு பக்கமும், பயம் காரணமாக ஆத்திரம் ஒரு பக்கமும் பெருகிக் கொண்டிருந்தன. ஐயா, தங்களுக்கு இவையெல்லாம் எப்படி தெரிந்தது? எந்த துரோகி என்னுடன் சிநேகமா இருப்பது போல் நடித்துக் கொண்டு தங்களிடமும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று மதுராந்தகன் கேட்டான். இளவரசே, தாங்கள் அதை அறிய முயல்வதில் பயனில்லை. இந்த பரந்த ராஜ்யம் எங்கும் எனக்கு கண்கள் இருக்கின்றன, காதுகளும் இருக்கின்றன. நான் அறியாமல் எதுவும் இந்த நாட்டில் நடைபெற முடியாது. அப்படியானால் சக்கரவர்த்திக்கும் இவையெல்லாம் தெரியுமா என்று மதுராந்தகன் கேட்டான். இல்லை இளவரசே, அவருக்கு தெரியாது. என் கண்களும் காதுகளும் தெரிவிக்கும் எத்தனையோ ரகசியங்கள் என் நெஞ்சகத்தில் பதிந்து கிடக்கின்றன. அவசியமும் அவசரமும் நேர்ந்தால் ஒழிய அவை வெளியே வரவே வராது. ஆம் முதன் மந்திரி, தங்களுடைய நெஞ்சகத்தில் எவ்வளவோ பயங்கரமான ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. அவை மட்டும் வெளியில் வந்தால் இந்த சோழ சாம்ராஜ்யமே நடுநடுங்கி போகாதா என்றான் மதுராந்தகன். அவனுடைய குரலில் இப்போது இதற்கு முன் இல்லாத கபடமும் வஞ்சகமும் தோன்றின. முதன் மந்திரி அதை கவனித்தும் கவனிக்காதவர் போல் கூறினார். சக்கரவர்த்தி என்னுடைய உயிர் நண்பர். ஆனால் அவர் அறியாத ரகசியங்களும் என் நெஞ்சில் இருக்கின்றன. சுந்தர சோழர் கொடிய நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். பல காரணங்களினால் அவர் மனம் ஏற்கனவே புண்ணாகி இருக்கிறது. சிற்றரசர்களின் சதி செயலை பற்றி அவரிடம் சொல்லி மேலும் அவர் நெஞ்சை புண்படுத்த நான் விரும்பவில்லை. அதற்கு அவசியமும் ஏற்படவில்லை. இளவரசே, தங்களுடைய காரியங்களை பற்றி நான் சக்கரவர்த்தியிடம் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். தாங்கள் நம்பியிருக்கலாம். ஐயா, அன்பில் அனிருத்தரே, இந்த பேதை மதுராந்தகன் மீது தங்களுக்கு திடீரென்று இவ்வளவு அபிமானம் தோன்ற காரணம் என்ன என்று மதுராந்தகன் கேட்டுவிட்டு ஏளன சிரிப்பு சிரித்தான். இளவரசே, தங்களிடம் திடீரென்று எனக்கு அபிமானம் பிறந்துவிடவில்லை. சுந்தர சோழரின் புதல்வர்களைப் போலவே தான் தங்களிடமும் நான் எப்போதும் அபிமானம் வைத்திருக்கிறேன். அதை காட்டிக்கொள்வதற்கு இதற்கு முன்னால் சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. ஐயா, இன்றைக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்து
அரைத்தது. நான் குதிரை மேலிருந்து விழுந்து காலை ஒடித்து கொண்டதனால் ஏற்பட்டது. ஆனாலும் சில நாளைக்கு முன்னாலே என்றால் என்னை அந்த மரத்தடியிலேயே கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு வந்திருப்பீர். நாராயணா, இது என்ன வார்த்தை? ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று எண்ண வேண்டாம். எதை சொன்னாலும் நம்பக்கூடிய அப்பாவி என்றும் நினைக்க வேண்டாம். நான் என் தாயாரின் கற்பத்தில் இருந்தபோதே எனக்கு எதிராக நீர் சதி செய்ய தொடங்கினீர். நான் இந்த பூமியில் பிறந்ததும் என்னை கொன்று விடுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தீர். அதோ உம்முடைய முகத்தில் ஆச்சரியத்தின் அறைக்குறியை காண்கிறேன். அதெல்லாம் எனக்கு எப்படி தெரிந்தது என்று வியப்படைகிறீர் இல்லையா? இந்த சோழ நாட்டில் பயங்கர ரகசியங்கள் பலவற்றை அறிந்தவர் நீர் ஒருவர்தான் என்று எண்ண வேண்டாம். அனிருத்தரின் முகம் இப்போது உண்மையாகவே அதிசயமான காட்சி அளித்தது. அதில் ஒரு நொடிக்கு ஒரு சாயல் தோன்றி மறைந்தது. கடைசியில் வருந்தி வருவித்துக் கொண்ட புன்னகையுடன் முதன் மந்திரி, இளவரசே, நான் அவ்விதம் இருமாந்திருந்தது உண்மைதான். இன்றைக்கு கர்ப்ப பங்கமாயிற்று. தாங்கள் பிறந்தவுடனே சிசு கொலை செய்ய ஏற்பாடு நடந்திருக்கும் பட்சத்தில் தாங்கள் எப்படி பிழைத்தீர்கள்? அந்த ரகசியத்தையும் கூறிவிட்டால் நான் தெளிவாவேன். முதன் மந்திரி, எனக்கு எவ்வளவுதான் தெரியும் என்று சோதிக்கிறீர் போலிருக்கிறது. நல்லது, சொல்கிறேன். சிசு கொலை செய்வதற்கு தாங்கள் ஏற்பாடு செய்திருந்தவர்கள் குழந்தை பிறந்ததும் ஆனா பெண்ணா என்று கூட பார்க்காமல் அவசரப்பட்டு எடுத்துக்கொண்டு போனார்கள். பெண் குழந்தை என்று தெரிந்ததும் தங்களிடம் வந்து சொன்னார்கள். பிழைத்து போகட்டும் என்று அந்த குழந்தையை கோயில் பட்டர் ஒருவரிடம் ஒப்புவித்து வளர்க்க சொன்னீர்கள். பெண் குழந்தை பிறந்த அரை நாளிகை நேரத்தில் நான் பிறந்தேன். அதை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய ஜாதக பலமும் சரியா இருந்தது. அதனால் நான் உயிர் பிழைத்தேன். தங்களுடைய திட்டம் தவறி போனது பற்றி அறிந்த பிறகும் என்னை சிம்மாசனம் ஏறவிடாமல் தடுப்பதற்கு பல சூழ்ச்சிகள் செய்தீர்கள். என்னை சிவபக்தனாக, அதாவது பைத்தியக்காரனாக வளர்ப்பதற்கு ஏற்பாடு செய்தீர்கள். அதிலும் தவறி போனீர்கள். நான் தாங்கள் விரும்பியது போல் அவ்வளவு முழு பைத்தியக்காரனாகி விடவில்லை. ஐயா முதன் மந்திரியே, ஏன் இப்படி அதிர்ச்சி அடைந்து உட்கார்ந்திருக்கிறீர்? இவையெல்லாம் உண்மையில்லை என்று ஒரேடியாக சாதிப்பது தானே? முதன் மந்திரி உண்மையில் அதிர்ச்சி அடைந்து தான் உட்கார்ந்திருந்தார். ஒருவாறு பேசும் சக்தியை வருவித்துக் கொண்டு, இளவரசே, தங்களுக்கு இவ்வளவெல்லாம் விவரங்கள் தெரிந்திருக்கும் போது நான் இல்லை என்று சாதிக்க பார்ப்பதில் என்ன பயன்? ஆமாம், பயனில்லைத்தான். என்னிடம் திடீரென்று நீர் பறிவு கொண்டதன் காரணமும் எனக்கு தெரியும். ஆதித்த கரிகாலனை உமக்கு பிடிக்காது. அருள்மொழிவர்மனை சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க எண்ணியிருந்தீர். அவனை கடல் கொண்டு விட்டதனால் இப்போது என்னிடம் பறிவு கொண்டிருக்கிறீர். ஆனாலும் ஒன்று சொல்கிறேன். முன்னர் நீர் எனக்கு செய்த தீங்குகளை எல்லாம் மறந்துவிட போகிறேன். இன்று நீர் எனக்கு செய்த உதவிக்கு நன்றியும் செலுத்துவேன். இன்று முதல் நீர் என் கட்சியில் இருப்பதாக சொல்லும் பட்சத்தில் நான் சிம்மாசனம் ஏறியதும் உம்மையே முதன் மந்திரியாக வைத்துக் கொள்ளவும் விரும்புகிறேன். இளவரசே, தங்களுடைய வார்த்தைகள் என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றன என்றார் அன்பில் அனிருத்த பிரம்மராயர். நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் ஆச்சாரிய பிஷுவின் அறைக்கு பக்கத்து அறையில் பொன்னியின் செல்வன் மரக்கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்தான். 3 நாள் அவனுக்கு கடும் சுரம் அடித்துக் கொண்டிருந்தது. பெரும்பாலும் சுய நினைவு இல்லாமல் இருந்தது. இந்த நாட்களில் பிஷுக்கள் அவனை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டு வந்தார்கள். வேளைக்கு வேளை மருந்து கொடுத்து வந்தார்கள். அடிக்கடி வாயில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு ஜாக்கிரதையாக பார்த்து வந்தார்கள். இடையிடையே எப்போதாவது சுய நினைவு தோன்றிய போது தான் இருக்கும் இடத்தை பற்றி அவன் எண்ணி பார்க்க முயன்றான். அவனுக்கு எதிரில் சுவரில் எழுதியிருந்த சித்திர காட்சி அவனுடைய கவனத்தை கவர்ந்தது. அந்த சித்திரத்தில் தேவர்கள், கந்தவர்கள், யசூர்கள் காணப்பட்டார்கள். அவர்களில் சிலர் பலவித இன்னிசை கருவிகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் வெண்சாமரங்களையும் வெண்கொற்ற குடைகளையும் ஏந்தி கொண்டிருந்தார்கள். மற்றும் சிலர் கரங்களில் பல வர்ண மலர்கள் உள்ள தட்டுக்களை ஏந்தி கொண்டிருந்தார்கள். இந்த காட்சி தத்ரூபமாக இருந்தது. தேவர்களின் உருவங்கள் எல்லாம் உயிருள்ள உருவங்களாக தோன்றின. அடிக்கடி அந்த காட்சிகளை பார்த்த பிறகு பொன்னியின் செல்வன் வானவரின் நாட்டுக்கு தான் வந்துவிட்டதாகவே எண்ணினான். அந்த தேவயட்ச கிண்ணறர்கள் எல்லோரும் தன்னை வரவேற்க வருவதாகவும் எண்ணினான். சொர்க்கலோகத்துக்கு தான் வந்து சேர்ந்தது எப்படி என்று யோசித்தான். அடர்த்தியான தாழை புதர்களும் அந்த தாழை புதர்களில் பூத்திருந்த தங்க நிற தாழம்பூக்களும் இருபுறமும் நிறைந்திருந்த ஓடையின் வழியாக வான நாட்டுக்கு தான் வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த ஓடை வழி நினைவு வந்தபோது தாழம் பூக்களில் இருந்து வந்த நறுமணத்தையும் அவன் நுகர்வதாக தோன்றியது. ஓடையில் ஒரு படகில் ஏற்றி தன்னை ஒரு தேவகுமாரனும் தேவகுமாரியும் அழைத்து வந்ததும் லேசாக நினைவு வந்தது. தேவகுமாரன் சிவபக்தன் போலிருக்கிறது. இனிமையான தேவார பாடல்களை அவன் அடிக்கடி பாடினான். தேவகுமாரி என்ன செய்தாள்? அவள் பாடவில்லை. அவள் அவ்வப்போது 2 வார்த்தைகள் மட்டுமே கூறினாள். அதுவே தேவகானம் போலிருந்தது. ஆர்வமும் அன்பும் நிறைந்த கண்களால் தன்னை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தாள். அவ்விருவரும் இப்போது எங்கே? வானவர் நாட்டில் தேவர்கள், யசூர்கள், கிண்ணறர்களை தவிர புத்த பிஷுக்களுக்கும் முக்கியமான இடம் உண்டு போலிருக்கிறது. அவர்கள்தான் தேவலோகத்து அமுத கலசத்தை பாதுகாக்கிறவர்கள் போலிருக்கிறது. அடிக்கடி புத்த பிஷு
ஒருவர் தன்னை நெருங்கி வருகிறார். தன்னுடைய வாயில் சிறிது அமுதத்தை ஊற்றிவிட்டு போகிறார். தேவலோகத்தில் மற்ற வசதிகள் எவ்வளவு இருந்தாலும் தாகம் மட்டும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இந்த புத்த பிஷு தன் வாயில் அமுதத்தை ஊற்றிவிட்டு போகக்கூடாதோ? தேவலோகத்தில் கூட ஏன் இந்த தரித்திர புத்தி? ஒருவேளை அமுதத்தை ஒரே அடியாக அதிகமாய் அருந்தக்கூடாது போலிருக்கிறது. இது அமுதமா அல்லது ஒருவேளை ஏதேனும் மதுபானமா? இல்லை இல்லை, பிஷுக்கள் கேவலம் மதுவை கையினாலும் தொடுவார்களா? தன் வாயிலே தான் கொண்டு வந்து ஊற்றுவார்களா? இல்லை என்றால் ஏன் இப்படி தனக்கு மயக்கம் வருகிறது? அமுத பானம் செய்த சிறிது நேரத்துக்கெல்லாம் ஏன் நினைவு குன்றுகிறது? 3 தினங்கள் இவ்வாறு பொன்னியின் செல்வன் வானவர் உலகத்திலும் நினைவே இல்லாத சூனிய உலகத்திலும் மாறி மாறி காலம் கழித்த பிறகு 4ஆம் நாள் காலையில் தூக்கத்திலிருந்து விழித்தெழுவது போல் எழுந்து பூரண சுய நினைவு பெற்றார். உடம்பு பலவீனமாக இருந்தது, ஆனால் உள்ளம் தெளிவாக இருந்தது. எதிரே சுவரில் இருந்த உருவங்கள் சித்திர உருவங்கள் என்பதை அறிந்தான். அந்த தேவயச கிண்ணறர்கள் தன்னை வரவேற்பதற்காக அங்கே நிற்கவில்லை என்றும் தேவலோகத்துக்கு வருகை செய்த பகவான் புத்தரை வரவேற்கிறார்கள் என்றும் அறிந்தான். மற்றொரு சுவரில் மேகங்கள் சூழ்ந்த வானவெளியில் புத்த பகவான் ஏறி வருவது போன்ற சித்திரம் வரைந்திருப்பதை கண்டான். புத்த விகாரம் ஒன்றில் தான் படுத்திருப்பதை அறிந்து கொண்டான். எங்கே, எந்த புத்த விகாரத்தில் என்று சிந்தித்த போது இலங்கையிலிருந்து தான் பிரயாணம் தொடங்கியதிலிருந்து நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன. வந்தியத்தேவனும் தானும் அலைமோதிய கடலில் அலைப்புண்டு கை சளைத்து போனது வரையில் ஞாபகம் வந்தது. அப்புறம் ஒரே குழப்பமாக இருந்தது. அந்த சமயம் புத்த பிஷு ஒருவர் அந்த அறைக்குள் வந்தார். வழக்கம் போல் கையில் அமிர்த கிண்ணத்துடன் வந்தார். இளவரசன் அருகில் வந்ததும் பிஷு அவனை உற்று பார்த்தார். இளவரசன் கையை நீட்டி கிண்ணத்தை வாங்கி அதில் இருப்பது என்னவென்று பார்த்தான். அது தேவலோகத்து அமுதம் இல்லை என்று உறுதிப்படுத்திக் கொண்டான். மருந்து அல்லது மருந்து கலந்த பால் என்று தெரிந்து கொண்டான். பிஷுவை நோக்கி, சுவாமி, இது என்ன இடம்? தாங்கள் யார்? எத்தனை நாளாக நான் இங்கே இப்படி படுத்திருக்கிறேன் என்று கேட்டான். பிஷு அதற்கு ஒன்றும் மறுமொழி சொல்லாமல் திரும்பி சென்றார். அடுத்த அறைக்கு அவர் சென்று, ஆச்சாரியாரே, சுரம் நன்றாய் தெளிந்துவிட்டது, நினைவு பூரணமாக வந்துவிட்டது என்று கூறியது இளவரசர் காதில் விழுந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் வயது முதிர்ந்த பிஷு ஒருவர் பொன்னியின் செல்வன் இருந்த அறைக்குள் வந்தார். கட்டிலின் அருகில் வந்து அவரும் இளவரசரை உற்று பார்த்தார். பிறகு மலர்ந்த முகத்துடன், பொன்னியின் செல்வா, தாங்கள் இருக்குமிடம் நாகப்பட்டினம் சூடாமணி விகாரம். கடுமையான சுரத்துடன் தாங்கள் இங்கே வந்து 3 தினங்கள் ஆகிவிட்டன. தங்களுக்கு இந்த சேவை செய்வதற்கு கொடுத்து வைத்திருந்தோம். நாங்கள் பாக்கியசாலிகள் என்றார். ஆச்சாரியாரே, நானும் பாக்கியசாலிதான். இந்த சூடாமணி விகாரத்துக்கு வந்து பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தேன். எப்போதோ ஒரு சமயம் இந்த நகரின் துறைமுகத்துக்கு போகும்போது வெளியிலிருந்து பார்த்திருக்கிறேன். தெய்வத்தின் அருளால் இங்கேயே நான் வந்து தங்கி இருக்கும்படி நேர்ந்தது. சுவாமி, எப்படி நான் இங்கு வந்து சேர்ந்தேன் சொல்ல முடியுமா என்று அருள்மொழிவர்மன் கேட்டான். இளவரசே, முதலில் தங்களுடைய கையில் உள்ள மருந்தை சாப்பிடுங்கள். எனக்கு தெரிந்த விவரங்களை சொல்கிறேன் என்றார் பிஷு. இளவரசன் மருந்தை சாப்பிட்டு விட்டு, ஐயா, இது மருந்தல்ல, தேவாமிர்தம். என் விஷயத்தில் தாங்கள் எவ்வளவோ சிரத்தை எடுத்து சிகிச்சை செய்வித்திருக்கிறீர்கள். ஆனால் இதற்காக தங்களுக்கு நான் நன்றி செலுத்த போவதில்லை. ஆச்சாரிய பிஷு புன்னகை புரிந்து, இளவரசே, தாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நோயாளிகளுக்காக சிகிச்சை செய்வது பரம உத்தம தர்மம் என்று புத்த பகவான் அருளியிருக்கிறார். நோய்வாய்ப்பட்ட பிராணிகளுக்கு கூட சிகிச்சை செய்யும்படி புத்த தர்மம் கட்டளையிடுகிறது. தங்களுக்கு சிகிச்சை செய்ததில் அதிக விசேஷம் ஒன்றுமில்லை. சோழ குலத்துக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டவர்கள். தங்கள் தந்தையார் சுந்தர சோழ சக்கரவர்த்தியும் தங்கள் தமக்கையார் இளைய பிராட்டியும் புத்த தர்மத்துக்கு எவ்வளவோ ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இலங்கை அனுராதாபுரத்தில் புத்த விகாரங்களை புதுப்பித்து கட்ட நீங்கள் ஏற்பாடு செய்ததும் எங்களுக்கு தெரிந்ததே. அப்படி இருக்கும் போது நாங்கள் செய்த இந்த சிறிய உதவிக்காக தங்களிடம் நன்றி எதிர்பார்க்கவில்லை. ஆச்சாரியாரே, நன்றி செலுத்துவது பற்றி அந்த முறையில் நான் கூறவில்லை. எனக்கு எப்பேற்பட்ட கடும் ஜுரம் வந்திருக்க வேண்டும் என்பதை நான் உணர்கிறேன். இலங்கையில் இந்த ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் கதியை நான் பார்த்திருக்கிறேன். நியாயமாக இதற்குள் நான் வானவர் உலகத்துக்கு போயிருக்க வேண்டும். அங்கே தேவர்கள், யசூர்கள், கிண்ணறர்கள் என்னை வரவேற்று உபசரித்திருக்க கூடும் அல்லவா? இன்று தேவர் தேவியர்களுக்கு மத்தியில் உண்மையாகவே அமிர்தபானம் உண்டு கொண்டு ஆனந்தமாய் இருப்பேன் அல்லவா? அதை தாங்கள் கெடுத்துவிட்டீர்கள். வானுலகத்தின் வாசல் வரையில் சென்ற என்னை திரும்ப இந்த துன்பம் நிறைந்த மண்ணுலகத்துக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். ஆகையால் எனக்கு தாங்கள் நன்மை செய்ததாகவே நான் எண்ணவில்லை. ஆகையால் தான் தாங்களுக்கு நன்றி செலுத்த போவதில்லை என்று கூறினேன். ஆச்சாரிய பிஷுவின் முகம் ஆனந்த பூரிப்பினால் மலர்ந்தது. பொன்னியின் செல்வா, தாங்கள் வானுலகத்துக்கு போக வேண்டிய காலம் வரும்போது தேவர்களும் தேவியர்களும் விமானங்களில் வந்து தேவ துந்துபிகள் முழங்க மலர்மாறி பொழிந்து தங்களை அழைத்து செல்வார்கள். ஆனால் அந்த காலம் இன்னும் நெடுந்தூரத்தில் இருக்கிறது. இந்த மண்ணுலகில் தாங்கள் செய்ய வேண்டிய அரும்பெரும் காரியங்கள் எத்தனையோ இருக்கின்றன.
இருக்கின்றன. அவற்றை முடித்துவிட்டல்லவா வானுலகம் செல்வது பற்றி யோசிக்க வேண்டும். இதுவரை சாய்ந்து படுத்திருந்த பொன்னியின் செல்வன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவனுடைய திருமுகத்தில் அபூர்வமான கலை பொலிந்தது. அவனுடைய விசாலமான நயனங்களிலிருந்து மின்வெட்டு போன்ற ஒளி கிரணங்கள் அலையலையாக கிளம்பி அந்த அறையையே ஜோதிமயமாக செய்தன. ஆச்சாரியாரே, தாங்கள் கூறுவது உண்மை. இந்த மண்ணுலகில் நான் சில காரியங்களை சாதிக்க விரும்புகிறேன். அரும்பெரும் பணிகள் பல செய்து முடிக்க விரும்புகிறேன். இந்த சூடாமணி விகாரத்தை ஒரு சமயம் வெளியிலிருந்து பார்த்தேன். அனுராதாபுரத்திலுள்ள ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் பார்த்தேன். அங்கே உள்ள அபயங்கிரி விகாரத்தை போல பெரியதாக இந்த சூடாமணி விகாரத்தை மறுகட்டமைப்பு செய்ய போகிறேன். அனுராதாபுரத்தில் உள்ள பெரிய பெரிய புத்தர் சிலைகளை போன்ற சிலைகளை இந்த விகாரத்திலும் அமைத்து பார்க்க போகிறேன். இன்னும் இந்த சோழ நாட்டிலுள்ள சிவாலயங்களை அந்த மாதிரி புதுப்பித்து கட்ட போகிறேன். இலங்கையில் உள்ள ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் பார்த்துவிட்டு இந்த சோழ நாட்டிலுள்ள ஆலயங்களை நினைத்து பார்த்தால் எனக்கு உடலும் உள்ளமும் குன்றுகின்றன. வானளாவும் கோபுரத்தை உடைய மாபெரும் ஆலயத்தை தஞ்சாவூரில் கட்டப்போகிறேன். அதற்கு தகுந்த அளவில் மகாதேவருடைய சிலையை செய்து நிறுவப் போகிறேன். ஆச்சாரியாரே, இந்த சோழ நன்னாட்டில் புத்த ஸ்தூபங்களும் சிவாலயங்களின் கோபுரங்களும் ஒன்றோடொன்று போட்டியிட்டு மேக மண்டலத்தை எட்டப் போகின்றன. ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு இந்த தெய்வ தமிழ்நாட்டில் பிறக்கும் சந்ததிகள் அவற்றை கண்டு பிரமித்து நிற்க போகிறார்கள். இவ்வாறு ஆவேசம் கொண்டவன் போல் பேசி வந்த இளவரசன் உடலில் போதிய பலம் இல்லாமையால் கட்டிலில் சாய்ந்தான். உடனே ஆச்சாரிய பிஷு அவனுடைய தோள்களை பிடித்துக் கொண்டு கட்டிலில் தலை அடிபடாமல் மெல்ல மெல்ல அவனை படுக்க வைத்தார். நெற்றியில் கையினால் தடவி கொடுத்து, இளவரசே, தாங்கள் உத்தேசித்த அரும்பெரும் காரியங்களை எல்லாம் காலா காலத்தில் செய்து முடிப்பீர்கள். முதலில் உடம்பு பூரணமாய் குணமடைய வேண்டும். சற்று அமைதியாய் இருங்கள் என்றார்.